பாரம்பரியம் எத்தனையோ முறை ஓட்டு போட்டிருக்கிறோம். ஆனா இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக நமக்கு தெரியும் வெற்றி பெறக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக முறையாக ஆட்சியில் வந்து அமரக்கூடியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது உறுதியாக தெரிந்து இதுக்கு முன்னாடி இல்லையா நிறைய அம்மாக்கள் இருக்கிறார். இது போன்ற இல்லை யார் வெற்றி பெறுவாங்க வாக்குப்பெட்டி எண்ணப்படும் நாடகம் மட்டும்தான் தெரியும், இவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் 2024 தேர்தல் முதல் முறையாக மோடி அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள் என்று வாக்களிப்பதற்கு முன்பே நமக்கு தெரியும். அதனால் இது மிக வித்தியாசமான ஒரு தேர்தல். இப்ப நம்முடைய பல்லட பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நடந்துதான் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய உழவர் உழைப்பாளர் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சொல்லேருடைய செல்வத்தையா வேலையை இருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம், ஐயா எங்களுக்கு நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க, நிறைய கோரிக்கை. கடந்த 3 ஆண்டுகளாக அவர் வைக்காத கோரிக்கை இல்லை. பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பித்து அமித்ஷா அவர்கள் வரை மத்திய அரசினுடைய ஒரு அமைச்சருக்கும் கூட 2 மாதத்துக்கு ஒரு முறை அந்த கோரிக்கை கடிதம் பல்லடத்தில் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய செல்வம் தலைவர். அதில் நிறைய விஷயங்களை எங்களால் செய்ய முடிந்தாலும் கூட ஒரு ஆதங்கம், அரசாங்க அதிகாரத்தில் தமிழகத்தில் கோயம்புத்தூர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத காரணத்தினால் எந்த அளவுக்கு வேகமாக செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது 60% வேகம் தான் எங்களுக்கு ஐயாவுக்கும் தெரியும். அப்படி இருந்து ஒரு கட்சியாக, ஒரு கட்சியினுடைய தொண்டனாக நம்முடைய ஆட்சி இருக்கின்ற காரணத்தினால் எங்களால் செய்ய முடியும். இன்னைக்கு அதை தாண்டி நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே கலந்து கொண்டிருக்கிறேன். அவருக்கான இல்லைங்க எம்பி என்கின்ற பதவி ஒரு அடையாளமாக பின்னாடி போட்டுக்கலாம், அதுக்காக கண்டிப்பா இல்லை. வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா எல்லா வேலையையும் முடங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை பாருங்க, உத்தரப்பிரதேசம் பாருங்க, குஜராத்தை பாருங்க, அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சியை பாருங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே இந்தியா முழுவதும் போராட்டம். ஏன்னா இந்தியாவில் அதிகமாக ஒரே ஒரு சட்டப்பேரவை தொகுதி எடுத்து மிக மிக வித்தியாசமான தொழில் செய்வர்கள் இருக்கிறாங்க. இந்த பாடம் தான் விவசாயம் ஒரு பக்கம், முட்டை ஒரு பக்கம், விசைத்தறி, கைத்தறி, நெசவு ஒரு பக்கம், இல்லாத வேலையை எல்லோரும் சுயம்புவாக இந்த ஊரிலே தோன்றி பல்லடம் ஊருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்தியா முழுவதும் நீங்க பார்க்கணும், உங்க கஸ்டமர் யாராச்சும் இருப்பாங்க, உங்க பையன் இருப்பாங்க, ஆர்டர் வந்தவங்க யாராச்சும் இருப்பாங்க, அல்லது நீங்க இந்தியா முழுவதுமே சென்று பார்த்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.